ஐயோ! இது பார்த்தீங்கன்னா, இஸ்கான் டெம்பிள் போலான்னு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருப்பா. அவ வந்து ஆக்சுவலா இஸ்கான் டிவோட்டியா இருந்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அ கு சென்னையில. ஆனா, இப்போ வந்து இங்க இருக்கிறது இங்கேயா? இஸ்கான் வந்து கும்பகோணத்தில இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பா. நான் வந்து சொல்லுவேன், "இஸ்கான் கும்பகோணத்தில கிடையாதுன்னுவேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும், இஸ்கான் கும்பகோணத்தில இருக்கு அப்படின்னாளா. சரி வா போலாம் அப்படின்னா. ஆக்சுவலா அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ தான் நாங்க போனோம். அவ இங்க சென்னையிலேருந்து இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவள் பர்த்டே அப்போ போனோம். சரி போனோம். ஃபஸ்ட் டைம் ஒருக்கா இஸ்கானுக்கு போயிட்டு வந்தாச்சு. அடுத்தது இது செகண்ட் டைம் போகும்போது இது வந்து கௌரவ பூர்ணிமா அன்னைக்குன்னு நினைக்கிறேன். இஸ்கானில் எவ்வளோ அழகாக செய்கிறாங்க பாருங்களேன். ஆக்சுவலாக இது கல்யாண மண்டபத்தை பிடிச்சி கீழே வந்து வேறு யாரையோ இருப்பாங்க. கல்யாண மண்டபத்தை பிடிச்சி ரெண்டலுக்கு இருக்காங்க. மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இஸ்கான் இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் என்னன்னு தெரியல. இதுவே உள்ளே வந்து குருமார்கள் தங்குறதுக்குன்னு ரூமு அது இதுன்னு எல்லாம் சும்மா அவங்களே வந்து இந்த கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு இந்த மாதிரி இடம்லாம் இருக்கும்ல, ரூமு அந்த மாதிரி தான் அவங்களே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபுட்டு வந்து அவங்களே அங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஃபுட்டு வந்து சொல்லிகிட்டே இருப்பாள் அவளும் அவங்க அம்மாவும். ஐயோ இஸ்கானில் வந்து போனால் வந்து அங்கேயே சாப்பிட்லாம், அங்கேயே கிடக்கலாம், அவ்வளோ சாப்பாடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஆக்சுவலாக அன்றைக்கி சாப்பாடு போட்டிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல, நாங்கள் லேட்டாக தான், ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புனதே கும்பகோணத்துலேருந்து 9:30 மணிக்கு தான். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு போட்டிருக்காங்க. எத்தனை மணிக்கு, 10:30 மணிக்கா என்னன்னு தெரியல. அதில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு அம்மா வந்து ஐஃபோனில் அவ்வளோ பெரிய ஃபோனை பெருசாக பிரம்மாண்டமாக வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு. நான் வந்து அப்படியே பட்டிக்காட்டு மிட்டாயை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட வைக்கவே படலை. என் பக்கத்தில் தான் உட்காந்து அந்த அம்மா எடுத்துகிட்டு இருந்தது. ஐஃபோன் வச்சு எடுத்துகிட்டு இருக்கே, செம கிளியராக இருக்குமே, நம்ம இந்த மொக்க டிபாக்கூர் ஃபோனில் எடுக்கிறோமே அப்படின்னு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல போங்க, அவங்கவுங்க ஃபோன் அவங்கவுங்களுக்கு அப்படி சொல்லிட்டு விட்டேன். எவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது கௌரவ பூர்ணிமாவே வந்து ஜென்னு பண்ணுவாங்க. இந்த இஸ்கான் டிவோட்டீஸ்னே நிறைய பேர் இருக்காங்க போல் கும்பகோணத்தில். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இது ஃபுல்லாக கல்யாண மண்டபத்தோட என்ட்ரன்ஸு. ஃபுல்லும் எத்தனை பீரோல் வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஆக்சுவலாக வந்து ஃபுல்லும் படம் தான் வச்சு இது பண்ணுறாங்க. அப்புறம் 2 குட்டி சிலையை வச்சுருக்காங்க. கிருஷ்ணா ராதா சிலை வந்து ரொம்ப சின்னது. அந்த இப்போ பச்சை கலர் க்ரீன் கலரில் பழத்தில் வந்து ஊற்றுற தண்ணி அது க்ரீன் கலரில் அந்த ட்ரெஸ்ஸில் படுறது தெரியுது அவங்களுக்கு. வந்து கை இப்படி வானத்தை பார்த்து நோக்கி தூக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி. ஆக்சுவலாக அது விட்டலுக்கும் ஏதோ ஒரு மாதம் விட்டலில் டெய்லி காலையிலையும் வந்து பஜன் நடக்கும், சாயங்காலமும் பஜன் நடக்கும். விட்டலில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் போது போனீங்கன்னு வைங்களேன். விட்டல் வந்து இங்கே தான் வந்து ஆடுதுறையிலேருந்து கொஞ்சம் பக்கம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆடுதுறையிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தூரம் தான். அதில் அவ்வளோ சூப்பர்